பிரியா. இதுல என்ன தெரியுது? ஏதோ விஷயம் இருக்குன்னு. ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தா கையத்தால வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்க. நீங்க ஏன் மூட் அவுட் ஆயிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஊருக்கு போனீங்களே, அங்க என்ன நடந்திருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். பிரியா, நம்ம பெங்களூர் பிரான்ச்ல உங்களுக்கும் மேனேஜருக்கும் ஏதாவது தகராறு நடந்திருக்கும். அதான் ஒரு மாதிரியா இருக்கீங்க. இங்க 2 பிரான்ச்சை வச்சுக்கிட்டு ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க? ஏதாவது ஒரு பிரான்ச்சை க்ளோஸ் பண்ணிடுங்களேன். எங்க 2 பிரான்ச் வச்சுக்கிட்டு ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க? ஏதாவது ஒரு பிரான்ச்சை க்ளோஸ் பண்ணிடுங்களேன். ஒரு பிரான்ச் க்ளோஸ் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். என்னங்க ஆபீஸ் வேலைய கூட வீட்லயே பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இது ஆபீஸ் வேலை இல்ல, பர்சனல் வர்க். நான் டிராமா எழுதுறேன், டிஸ்டர்ப் பண்ணாத. என்னது? டிராமா எழுதுறீங்களா? என்னங்க திடீர்னு ஜோக்கெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க? என் திறமையை பத்தி உனக்கு தெரியாது. காலேஜ் ஃபங்க்ஷன்ல நான் எழுதின டிராமாக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸே கிடைச்சிருக்கு. எதுக்கு? அருமையா எழுதினதுக்கா? பாத்தியா, இதானே வேணாங்கிறது. ஆமா, இப்போ எந்த காலேஜுக்கு டிராமா எழுதுறீங்க? எங்க ரெக்ரேஷன் கிளப்ல ஒரு நாடகம் போடுறோம். அதுக்குதான். பேர் என்ன தெரியுமா? ஓடி போனவள். ஐயே, பேரே சரியில்லையே. பிரியா, இந்த கதையில புருஷனை விட்டு மனைவி தன் காதலனோட ஓடி போயிடுறா. அதுக்குதான் அந்த பேரை வச்சேன். இந்த கதை நிச்சயமா பெண்களுக்கு பிடிக்காது. இல்ல பிரியா, இந்த கதையில அவ தன் காதலனோட ஓடுறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் வச்சிருக்கேன். அது நம்ம தாய் குலத்துக்கு ரொம்ப பிடிக்கும். அத நான் எழுதிட்டு சொல்றேன். அப்பா, இன்னைக்கு தான் நான் நிம்மதியா தூங்க போறேன். ஏய், சீன் எழுதிட்டு சீக்கிரம் வந்துருவேன். தூங்கிடாத. ஹலோ மதர், ஹலோ ஃபாதர், ஆல் ஆர் வெல்கம். வெஜிடபிள்ஸ், இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ். ஏய், நிறுத்து. என்னப்பா இங்கிலீஷ்ல வியாபாரம் பண்ற? இது தமிழ்நாடு. தமிழ்ல வியாபாரம் பண்ண என்ன? சார், நான் பிஏ வரைக்கும் படிச்சிருக்கேன். வேலை தான் கிடைச்ச பாடு இல்ல. அதனால தான் நான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். கவலையே படாத. பட்டதாரிகளுக்கெல்லாம் வேலை கிடைக்கிறதுக்கு இந்த அரசாங்கத்துல திட்டம் போட்டிருக்காங்க. நான் வரட்டுமா? சார், கோசு. கையை வச்சேன், கோசு வந்துருச்சு. வர்றேன். அரசாங்க திட்டம் போடுறதுக்குள்ள எங்க ஆயுசே முடிஞ்சிடும். என்னங்க தூக்கம் வருதுங்க. நீங்க இன்னுமா நாடகம் எழுதி முடிக்கல? இல்ல, இப்பதான் கிளைமேக்ஸ் எழுதிக்கிட்டு இருக்கேன். என் கதையோட நாயகி பிரியா தன் கணவனை விட்டுட்டு காதலனோட ஊரை விட்டு ஓடி போகலான்னு முடிவெடுக்கிற கட்டத்தை இப்ப எழுதிக்கிட்டு இருக்கேன். என்னது, பிரியாவா? வேற பேரே கிடைக்கல உங்களுக்கு? எனக்கு பிரியமான பேர் தானே வைக்க முடியும். நீ வேணா இதே தொட்டு பாரு. பிரியா பிரியா பிரியான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்.
சரி சரி டிஸ்டர்ப் பண்ணாத, மூட ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு. அப்படியா? சரி, அப்ப நான் தூங்குறேன். ஆனா நடு ராத்திரில மட்டும் என்ன டிஸ்டர்ப் பண்ணீங்க, அவ்வளவுதான். ஏய் பழி வாங்காதடா, எழுந்துரு. நான் சொல்றேன், நீ எழுதுறியா? வேணப்பா, எனக்கு இந்த டிராமா கதையெல்லாம் வேணாம், நீங்களே எழுதுங்க. ப்ளீஸ்மா, கை வலிக்குது இல்ல, 2 பக்கம் தானே, எழுந்துரு. நான் சொல்றேன். ம் இப்படி. ம் சொல்லுங்க. அவள் கணவனா காதலனா என்று முடிவு செய்தாள். ம் தன் காதலன் முரளியுடன் இருந்த கடந்த கால நாட்கள் ஆ. அவள் மனதில் திரைப்படம் போல் ஓடியது. எழுந்தாள், சிந்தித்தாள், உறுதியான ஒரு முடிவுடன் தன் கணவனுக்கு கடிதம் எழுதினாள். ம் அப்புறம் பேஜ திருப்பு. இப்பதான் கடிதமே எழுத ஆரம்பிக்கிறார். அன்புள்ள கணவருக்கு உங்கள் மனைவி எழுதி கொண்டது. என்னம்மா சொல்லிக்கிட்டே இருக்க, சும்மா இருக்க? போர் அடிக்குதுங்க, தூக்கம் வர வருது. ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ் கண்ணா, இந்த ஒரு பக்கம் மட்டும் எழுதுமா, ஒரே பக்கம் தானே, ப்ளீஸ் ப்ளீஸ். இதுக்கு மேல எழுத மாட்டேன், இதுதான் கடைசி. ஏன் கதையிலையும் இதுதான் கடைசி கட்டம். அன்புள்ள கணவருக்கு உங்கள் மனைவி எழுதியது. என் தந்தை வற்புறுத்தியதால் தான் உங்களை நான் திருமணம் செய்து கொண்டேன். இனியும் உங்களை நான் ஏமாற்ற விரும்பவில்லை. நம் திருமணத்திற்கு முன்பு நான் காதலித்த முரளியுடனே வாழ விரும்புகிறேன். இதுவரை என் மேல் வைத்திருந்த அன்புக்கு நன்றி. தயவு செய்து இனி என்னை தேட வேண்டாம். இப்படிக்கு பிரியா. இப்படிக்கு பிரியா. அப்புறம் பக்கத்து திருப்பு. என்ன விளையாடுறீங்களா? விளையாடத்தான் போறேன். பிரியா டார்லிங், வாங்க. இப்பதான் வருதா? மணி 9 ஆச்சு. ஏன் இவ்வளவு லேட்டு? இங்க பாரு. என்னங்க இவ்வளவு பூவா? தலையில வைக்கிறதுக்கா இல்ல கடை வைக்கிறதுக்கா? உன்னை அலங்காரம் பண்ணி பார்க்க போறேன். டெய்லி உன்னை புடவையிலே பார்த்துட்டு இருக்கேனா, ஃபார் அ சேஞ்ச் இந்த பூவையே புடவையா சுத்தி இந்த பூவையை பார்க்க ஆசை பாரு. வர வர நீங்க டிராமா ரிஹர்சல் ரொம்ப கெட்டு போயிட்டீங்க. எனக்கு இங்க பொழுதே போக மாட்டேங்குதுங்க. வீட்டுல தனியா இருக்கிறதுக்கு போர் அடிக்குது. என்னையும் உங்க ரிஹர்சல் கூட்டிட்டு போக கூடாதா? ரிஹர்சலா? நோ 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 நோ. வேணும்னா ஒண்ணு பண்ணு. உனக்கு போர் அடிச்சா நீயும் ஆபீஸ் வந்துரு. ஆபீஸ்லயே செப்பரேட்டா ஒரு பெட் போட்டுறேன். ஆபீஸ் வேலை பார்த்த மாதிரி இருக்கும். அப்படியே உன்னையும். ரொம்ப மோசம். பிரியா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நானும் டிராமால ஆக்ட் பண்ண போறேன். முதல்ல நீங்க நாடகம் தான் எழுதிட்டு இருந்தீங்க, இப்ப நடிக்க வேற போறீங்களா? ஏற்கனவே மூஞ்சி ரொம்ப அழகு, இதுல நடிப்பு வேற. பாவம் ஜனங்க. எழுதுறதோட நிறுத்தலாம் தான் நினைச்சேன். ஆனா அந்த கேரக்டரை நான் செஞ்சா தான் நல்லா இருக்கும். எப்படி என் வேஷம்? நீங்களும் உங்க வேஷமும். ஐயோ, வாங்க சாப்பிட போலாம். பிரியா, என்ன இது? யாராவது பாத்து போறாங்க. என்ன இன்னைக்கு ஐயா வரும்போது செம மூட்ல வந்திருக்கீங்க? இல்ல பிரியா, டிராமா ரிஹர்சல் நடிச்சுக்கிட்டு இருந்தேனா திடீர்னு உன் ஞாபகம் வந்துருச்சு. அதான் உடனே ஓடி வந்துட்டேன். இந்த வேஷத்துல நான் எப்படி இருக்கேன்? உங்களை அடையாளமே தெரியல, அசிங்கமா இருக்கீங்க. உண்மையா சொல்ற? பின்ன
டிராமாவுல நடிக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த தாடிக்கார வேஷம் தானே கிடைச்சது? ஐயோ, இந்த தாடியை பார்த்தாலே எனக்கு அலர்ஜியா இருக்கு. இந்த வேஷத்துலதான் கதையே இருக்கு. கதையாவது மண்ணாங்கட்டியாவது, இந்த வேஷமே கன்றாவியா இருக்கு. தேங்க்யூ. இதுதான் என் நடிப்புக்கு கிடைச்ச முதல் வெற்றி. வெற்றியோ தோல்வியோ, முதல்ல இந்த தாடியை எடுங்க. குட் ஈவினிங் மிஸ் முத்துராஜ். ஆமா, என்ன கார் ரிப்பேரை நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க? மிஸ்டர் பிரபு, நானும் சாதாரண மெக்கானிக்கா இருந்தவன் தான். கடுமையா உழைச்சி படிப்படியா முன்னேறி இப்ப இந்த ஒர்க் ஷாப்புக்கே ஓனரா இருக்கேன். எப்பவுமே பழச மறக்கக்கூடாது. ஆமா, என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல, என்னோட கார்ல பெட்ரோல் டேங்க் கிடைக்குது. அர்ஜென்ட்டா ஒரு போர்ட் மீட்டிங் வர போனோம். அதான் வேணும்னா உங்க காரை விட்டு போங்க. TNA 1698 கார் இருக்கு, எடுத்துட்டு போங்க. ஓகே. வெரி கைண்ட் ஆஃப் யூ மிஸ் முத்துராஜ். ஆனந்தராஜ், பேனர் எடு.